Hi friends, welcome to DIY Tailoring. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்குறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து பட்டி கொடுத்து உள்ளே தைக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் வந்து இப்போ இத்தனை கலர் இருக்கனால இதில் ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கலாம். அதை நான் பைப்பிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஒரே தடவையிலே மடிச்சுட்டு கொடுக்கலாம், ஒரு மாதிரி டபுளாக கொடுக்காமல் கொடுக்கலாம். அது எப்படி தைக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி இதுக்கு இந்த மேட்சிங் கிளாத்தில் வந்து நான் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, இது கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு தைச்ச உடனே வெட்டின உடனே இப்படி கொஞ்சம் இழுத்துக்கிறணும். இது மாதிரி இழுத்துட்டு இப்போ இதில் நெக்கில் வச்சு இதில் தைக்கணும். இது இந்த எண்டில் வந்து இப்படி கொஞ்சம் மடிச்சுட்டு இப்படி கொடுத்துட்டு இந்த சைடில் இந்த மிதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன் சைடு எவ்வளோ இருக்கோ இந்த அகலத்தில் ஒரே மாதிரியாக பிடிச்சிட்டு வந்தால் தான் பைப்பிங் வந்து அழகாக கிடைக்கும். பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு. இது மாதிரி ஒரே அளவாக கொடுத்துட்டு போகணும். ஏற்கனவே இந்த பீஸ் வந்து நம்ம இழுத்துட்டோம். இப்போ வந்து இழுக்க தேவையில்லை, சும்மா அப்படியே கொடுத்து தைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கலாம். இந்த சைடும் மடிச்சுட்டு கொடுத்துடலாம். இப்போ இது நம்ம மற்ற இதில் அந்த மடிக்கிறதுக்கு தைக்கும்போது இதெல்லாம் கட் பண்ணி விடுவோம், ஷேப் திரும்பணும் அப்படின்றதுக்காக. இதில் வந்து அந்த கட் பண்ணலாம் தேவையில்லை. ஒரே தடவையிலே பைப்பிங் எப்படி மடிக்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்குமே இன்னும் பைப்பிங் வந்து இன்னுமே சில பேருக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். இது டபுளாக கொடுத்து தைக்கிறதா எப்படி என்னன்றது தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரே தடவையில் சிங்கிளாக தைக்கிற மாதிரி எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இந்த பக்கம் மடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த மடிச்சிருக்கிறத இந்த நம்ம மடிச்சிருக்கிறது வந்து இந்த தையல் இப்படி மூடிக்கிடுவோம். இப்படி இது வந்து இந்த பக்கம் போயிடக்கூடாது. இது உள்ளே இருக்கிற மாதிரி இந்த பக்கமே எடுத்துகிட்டு இதை மூடி இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டாவது மடிப்பை அதை இப்படி மூடி மடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பக்கம் சின்னதாக இப்படி வரும், இந்த பக்கம் பிசுறு இருக்காது, அந்த தையல் மூடிடும். பாருங்கள், இந்த தையலை உள்ளே வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறோம். இப்படி இந்த பிசுறு மூடிடுதும், இது திரும்ப ரெண்டாவதாக மடிக்கிறோம். இப்படி இப்போ இங்கிட்டு பிசுறும் தெரியாது, சின்னதாயிரும். இந்த பக்கம் உங்களுக்கு பைப்பிங் வந்து ஒல்லியாக அழகாக இருக்கும். இப்படி தான் தைக்கணும். இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக தெரியும், ஆனால் தைக்க தைக்க கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக வரும் பைப்பிங், அப்போ பழக பழக நீங்கள் சின்னதாக அடிச்சுக்கலாம். ஆனால் நிறுத்தி மெதுவாக தைக்கணும், வேகமாக தைச்சிட முடியாது. பைப்பிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக தைக்கணும். தைக்கிற இந்த துணியிலையும் வந்து நம்ம தையல் ஏறிடக்கூடாது, இந்த பள்ளத்தில் விழுகணும் தையல், இதில் பற்றக்கூடாது. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரே மாதிரி வரும்.
இந்த வளைவு தைக்கும்போது மட்டும் கை கொடுத்து கொஞ்சம் வளைச்சி கொடுத்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நேராக இழுத்துட்டு போயிடக்கூடாது. இப்போ இந்த வளைவு வருது பார்த்தீங்களா முதுகுக்கிட்ட, இந்த வளைவுக்கு வந்து நம்ம இப்படி கொடுத்து கை கொடுத்து இப்படி திருப்பி எடுக்கணும். இப்படி எடுத்தால் தான் இந்த வளைவு அழகாக வரும். இப்போ இதெல்லாம் வந்து இப்படியே நேராகவே தைச்சிக்கலாம். இப்போ இந்த பைப்பிங் அடிச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒன்று போல் அடிச்சிருக்கோம், மெல்லிஸாக அடிச்சிருக்கிறோம் பாருங்கள். உள்ள இந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்கும், எங்கேயுமே உங்களுக்கு பிசிறே வராது. இது மாதிரி அடிக்கணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், பைப்பிங் அடிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோலாம் உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.